ஆக்சுவலா மேகலா வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். ரொம்ப என்ன? எப்படி? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். வந்து சார், நீங்க தெளிவாகவும் பேச மாட்டேங்கிறீங்க, ஃப்ராங்காவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட பேசுறதுல டைம் தான் வேஸ்ட். போனை வைங்க. சார் 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 ப்ளீஸ் சார். சார் இப்போ நான் சொல்லிடுறேன் சார். மேகலாவும் நானும் வந்து லவ்வர் சார். நான் அவங்கள தேடிட்டு தான் வந்தேன். லவ்வர் சார்? அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். மேகலாவோட லவ்வர் தான் சார் நான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் சார். இப்போ இங்க இதே ஹோட்டல்ல வந்து உங்களை அந்த ரூம்ல பார்த்ததா சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் ஏதாவது தகவல் கிடைக்குங்கிறதுனால தான் சார் உங்ககிட்ட பேசுறேன். பாவம் சார் நீங்க. நானே பரவாயில்லையே. மேகலாவோட புகழ் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் இவ்வளவு தூரம் ஒரு கஸ்டமரா அவளை தேடி வந்திருக்கீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. டேய், மேகலா பத்தி தப்பா பேசுறா. கொஞ்சம் மெதுவா பேசுறா. ஓகே வச்சுக்கு. யாரு வேண்டாம்னா எனக்கு என்ன போச்சு? சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு மேகலா பத்தி அந்த மாதிரி தப்பா சொல்லாதீங்க சார். நான் எங்க தப்பா சொல்லணும்? நீங்க அவளை கேட்டாலும் அவளும் இதான் சொல்ல போறா. சார் ப்ளீஸ் சார், என் மேகலா அந்த மாதிரிலாம் போக மாட்டா சார். சார் நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது கொடுங்க சார், நானே போய் பாத்துக்கிறேன் சார். சாரி சார், உன்ன பண்ண தெரியாத கஸ்டமர்கிட்டலாம் நம்பர் கொடுத்தா அவ என்ன கோச்சுக்குவா. சார் ப்ளீஸ் சார், கஸ்டமர் அப்படி இப்படிலாம் பேசாதீங்க சார். சார் நாங்க 2 பேரும் உண்மையை காதலிக்கிறோம் சார். நான் அவர் லவர் சார். ப்ளீஸ் சார். சரி அப்படியே வச்சுக்கோங்க லவர் சார். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வேணும்னா ஒன்று இப்படி பண்ணுங்க, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு ½ ஹவர்ல அவளை அங்க வர வைக்கிறேன். ஹலோ, என்ன சார் சவுண்டையே காணோம்? சார் சொல்லுங்க சார். எந்த ரூம்ல தங்கி இருக்கீங்க? 104. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவா. சார் உங்க பேர் சொல்லியே சார். ஆமாய்யா, இந்த மாதிரி ஃபீல்டுல பேரு ஊரு ஜாதகம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? இப்ப வருவா. நீ நம்புனா நம்பு, இதுக்கு மேல உன் இஷ்டம். போன என் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. சரி சார், பேசணுமா? ஹலோ. டேய், அவன் ஏதோ மேகலா லவர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு பெரிய மேட்டர்னு சொல்லிட்டேன். சரி மச்சான். ரூம் நம்பர் 104 அவளை வர சொல்றேன். நீ அங்க இருக்க வேண்டாம். ஆமா, அவன் மட்டும் தனியா வந்திருக்கானா இல்ல கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? மொத்த ஃபேமிலி வந்திருக்கா. அப்ப நான் சொல்றது உண்மைங்கிற மாதிரி நீயும் மேகலாவை பத்தி 2 பிட்டை போட்டு விட்டு வந்துரு. நான் வழக்கமா நம்ம சந்திக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். சரிடா. பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, பரமசாதம் மண்புழுவாட்டம் இருக்கிறீங்களே. ஆனா மேகலா அப்படி இல்ல. இப்ப விஸ்வாமித்திர முனிவர் வந்தாலும் அவரையே காலி பண்றவா. நீயா வந்த நீயா கேட்ட மேடா போட்டான்னு வையே, அவ்வளவுதான். ரூம்ல வெயிட் பண்ணு. மேகலா வருவா ஜம்முன்னு வந்து கேட்டான்னா சொல்லு, உன்னை புக் பண்ணவங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்கன்னு. சரியா? வட்டா காலி ஆயிடுவ. ஏய் போடா. ஹலோ சார். நோ 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 சிடம் சார். இவங்களால தான் உங்கள் பையனே உயிர் பழைச்சான். அப்படியா? இவர் சாதாரண இல்லைம்மா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப நன்றிம்மா. என் பேர் சத்யநாராயணன், ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருக்கேன். என்னோட ஒரே பையன் உயிரை காப்பாற்றினது எனக்கு நீங்கள் லைஃப் கொடுத்த மாதிரி. என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? எப்படிம்மா என்னோட பதவி வச்சா சொல்கிறீங்க? பதவி பெருசு இல்லைம்மா, நீங்கள் பண்ண உதவி தான் உண்மையிலே பெரிய விஷயம்மா. இல்லை சார், நான் ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 6 வருஷமா. டாக்டர் சொன்னார்
இந்த பிளட் குரூப் ரொம்ப ரேர். என்னோட பையன் பிளட் குரூப்பை உங்களுக்கு அமைஞ்சது நான் செஞ்ச பாக்கியம்மா. ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ரத்தம் கொடுத்து ஒருத்தவங்க உயிர் பழைக்கும் போது அதில் வர சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப அபூர்வமான உணர்வு சார். எனக்கு அந்த உணர்வே போதும். ரொம்ப பக்குவமாக பேசுகிறம்மா நீ. இந்தம்மா என்னோட கார்டு. அடுத்தவங்களுக்கு உதவுறதில் சந்தோஷப்படுற அபூர்வமான பொண்ணுமா நீ. உனக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேம்மா. என்ன உதவி வேணாலும் தயங்காமல் கேளுமா, நான் வரேம்மா. சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? என்னடா இவ சொன்ன மறு நிமிஷமே உதவி கேட்குறாளேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. உதவி தானம்மா, எப்போ கேட்டால் என்ன? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, மேகலான்னு பேர். ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கா. உங்களால் அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா சார்? பிரச்சனை என்னன்னு சொல்லுமா, என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சார், என்னோட ஃப்ரெண்டு மேகலா தான் அப்பா பட்ட கடன் அடைக்கிறதுக்காக அவளோட வளர்ப்பு தந்தை ஒருத்தரை பார்த்து உதவி கேட்கறதுக்காக பெங்களூர் போனா. நானும் கூட போயிருந்தேன். எதிர்பாராத விதமாக பெங்களூர் ஹைவேல மேகலாவோட வளர்ப்பு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானும் மேகலாவும் தான் அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். மேகலாவோட கஷ்டம் தெரிஞ்சு அவர் 50 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவர் கிளம்பி வந்ததே மேகலாவுக்கு உதவி செய்யதான். அப்புறம் நாங்கள் பணத்தை வாங்கிட்டு திரும்பி வந்துட்டோம். மேகலாவும் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டா. ஆனால் அவளோட வளர்ப்பு அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. அவர் எங்களுக்கு பணம் கொடுத்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லலை. அவருக்கு மனைவி குழந்தைகள் யாருமே கிடையாது. அவரோட தூரத்து உறவுகள், செக்ரட்டரி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த 50 லட்சம் ரூபா திருடு போயிடுச்சுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம்மா? அப்புறம் என்ன சார், அது பேங்க்ல இருந்து எடுத்த பணம். அந்த சீரியல் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. அதே சமயம் மேகலா பணத்தை திருப்பி கொடுத்த வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடந்து போலீஸ்கிட்ட அந்த பணம்லாம் மாட்டிக்கிச்சு. அவள் கொடுத்த பணத்தை இப்போ திருடிட்டான்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் மேகலா மாட்டிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னே புரியல சார். எங்கள் நிலைமையை விளக்கணும். அது நாங்கள் திருடின பணம் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அப்படியாம்மா? நீ ஒன்றும் தப்பு பண்ணுற பொண்ணு மாதிரி தெரியலையாம்மா. சில நேரங்களில் இது மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டு சில நிரபராதிங்க கூட தண்டிக்கப்பட்டிருக்காங்க. டோன்ட் வரி அனிதா, கமிஷனர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் எந்த தப்பும் பண்ணாதப்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையம்மா. எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், நான் இப்போயே கமிஷனர்கிட்ட பேசுகிறேன். அவரோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு உனக்கு நான் ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன். ஓகே? ஓகே சார். ஹலோ ஹலோ, நான் தாங்க பூபதி பேசுகிறேன். என்ன விஷயம்? என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? என்ன சொல்றீங்க? ஏங்க, எங்கள் அப்பா உங்களுக்கு கடனை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதுக்குள்ள எவ்வளோ சிரமப்பட்டாரு. பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை ஒட்டாமல் பண்ணிட்டீங்களே. என்னது? ஏதோ நான் கோவத்தில் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டேன். அது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏங்க, அந்த பணம் திருட்டு பணமாங்க. பெங்களூரில் யாரோ ஒரு கிழவன் தொலைச்ச பணமும் இந்த சீரியல் நம்பரும் ஒன்றா இருக்கான். எங்கள் வீட்டில் வந்து பணத்தை எடுத்ததும் இல்லாமல் நான் தான் திருடன்னு சொல்லி என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க. பிடிச்சி வச்சிருக்காங்களா? ஆமாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கல்ல லாட்ஜ், அங்கே தான் நான் இருக்கேன். என்னை வெளியில் போகிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ்ங்க. ஆட்டோ, ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. லாட்ஜ்ல எதுக்கா போலீஸ் உங்களை வந்து தேடணும்? நாங்க தானே பணத்தை கொடுத்தோம். எங்க கிட்ட தானே வந்து கேட்கணும். ஐயோ, நான் போய் சொல்லலீங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். யோ, நான் சொல்றேன் கேட்க மாட்டே. நீ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வரையில அடிச்சு எடுத்துட்டு போவா. வருவியா இல்ல? இப்ப நீ இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும் ப்ளீஸ்ங்க. என்ன சொல்லுங்க? நீங்க நேரா இங்க வந்து இந்த படத்தை நான் தான் கொடுத்தேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்னை விட்டுடுவாங்க. நான் அதுக்கப்புறம் போய் எங்க வக்கீலையும் எங்க ஆடிட்டரையும் கூட்டிட்டு வந்து பிரச்சனையை தீர்த்துக்குவேன். ஆக்சுவலா நான் இந்த விஷயமா தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சுங்க. இந்த கேஸை விசாரிக்கிற ஆபீசர் இங்க தான் இருக்காரு. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், நேரா இங்கேயே வந்துருங்க. நீங்க பேசுற விஷயமும் பேசுற விதமும் எதுவுமே நம்புற மாதிரி இல்ல.
என்னங்க நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது உங்களால நம்ப முடியலையாங்க? அதுக்காக நான் அழுதாங்க காட்ட முடியும். ஆம்பளை அழுதா நல்லாவாங்க இருக்கும். ஏங்க இப்படியே கொஞ்ச நேரம் போச்சுன்னா எனக்கு அழுகையே வந்துரும் போல இருக்குங்க. ஆம்பளை அழுது பொம்பளை அழுது காட்டிக்கிட்டு இருக்க. சரி சரி வரேன். யூட்டன் எடுத்துக்கோங்க சீக்கிரமா. ஏய் மிஸ்ஸோ, எவ்வளோ நேரம்டா நிப்பவா? ரூம் போகலாம். டேய், எவ்வளோ நேரம்டா இவங்க ரூம் வாசப்படல வெயிட் பண்ணுறது? நம்ம ரூம் வாசப்படல வெயிட் பண்ணலாம் வாடா. சரி வா, கீழே போய் வெயிட் பண்ணலாம் வா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். மா இங்க வாங்கம்மா, இங்க வாங்கப்பா. இங்க பாருங்க. ஹலோ அனிதா, பிளட் டொனேஷன்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. உனக்கு ஒன்றும் இல்லையே? மயக்கமா இல்லைல்ல? சாரிப்பா, என்னால் தான் உன் கூட வர முடியல. அதெல்லாம் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், இப்போ நீ எங்கே இருக்க? இமீடியட்டாக கிளம்பி கொஞ்சம் சிட்டி ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? எதுக்கு? இல்லை, நான் இங்கே பிளட் கொடுத்தேன்ல, அந்த பையனோட அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராம். அவர்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னேன். அதான் இந்த பெங்களூர் விஷயம் பேப்பரில் நியூஸ் வந்தது எல்லாத்தையும். இப்படி சில கேசஸ்லாம் எங்களுக்கும் வரும், சில சமயம் நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு தான் இங்கே கமிஷனராக இருக்காராம். உடனே நம்ம 2 பேரையும் கிளம்பி போய் அவரை மீட் பண்ண சொன்னார். அனிதா, நீ இப்போ இமீடியட்டாக கிளம்பி வா. அனிதா, நானும் அதே விஷயமா பூபதி கிட்ட பேசுறதுக்கு தான் அவர் தங்கியிருக்கிற லாட்ஜுக்கு வந்திருக்கேன். அந்த பூபதியை அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். ஏய், எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லா ஊருக்கும் மெசேஜ் போனது உண்மை. ஆனால் இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா? நீ யாரையும் பார்க்க போக வேண்டாம். ஏதாவது பிரச்சனையா போகுது, நீ கிளம்பிங்க வா. நான் வந்து பூபதியை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேனே. மேகலா, நான் சொல்றத கேளு. தேவையில்லாம அங்க போய் ஏதாவது வில்லங்கத்துல போய் முடிய போகுது. நீ உடனே கிளம்பிங்க வா. நீ வா சொல்றேன். சரி சரி வரேன். என்னடா என்னோட காணோம்? டேய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதான் வந்துட்டால, கண்டிப்பா மேல வருவா. நீ உள்ள வா. இப்போ நம்மள இங்க பார்த்தானு ஏன் அப்படியே ஓடி போயிடுவா. இல்ல வேற எதுக்கோ வந்த மாதிரி போய் சொல்லுவா. அவசரப்படாத. டேய், பூபதி சொன்ன மாதிரி அவ அந்த மாதிரி பொண்ணுதான்டா. டேய், சாவடிச்சிருவேன்டா சொல்லிட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடா. அவ வந்தானா அவகிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணா எடுத்துக்கலாம். இது பாரு, என் பேக்ல மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு, புரியுதா? டேய், என்னடா உன் கண்ணாலே பாத்துட்டேல, அப்புறம் என்னடா நம்பிக்கை வேண்டி கிடக்கு? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா, நாம ஊருக்கு போறோம். சும்மா இருங்கம்மா. அவ வந்திருக்கா. அவளை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். என்னடா நீ இன்னும் முடியாதுமா. அவளை பார்த்து பேச போறமாண்ணா. என்னங்க சொல்லுங்க அவனுக்கு. சொன்னா கேளுப்பா. அப்பா சும்மா இருக்கீங்களா? நான் போய் அவளை பார்த்து பேசலாம். டேய், சொல்றா கேளுப்பா. சொன்னா கேளுப்பா.
இது பாருங்க அப்பா உங்களுக்கு யாருக்கும் புரியலப்பா நீங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க நீங்க தப்பா பேசுறீங்கன்னு ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நான் அவளை பார்த்து பேசிட்டு என்னன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் போதுமா என்னங்க இவன்? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். விஸ்வா சொன்னா கேளு பைக் எடுறா ஃபாலோ என்ன நான் வரல ப்ளீஸ் டேய் பைக் எடுறா என்னால முடியாதுடா டேய் அவளை புடிச்சு என்ன பண்ண போற அவ எப்படி பட்டவன் தெரிஞ்சு போச்சுல டேய் டேய் பேசாத தெரியும்டா ஏதா பெரிய பாட்டிக்கு ஃபோன் வந்திருக்கும் அதான் கிளம்பி போய்டா டேய் பேசாத டேய் கையறா ப்ளீஸ் வண்டி எடுறா ப்ளீஸ் போடா நான் வரலடா நான் வரல அது பார் இப்போதான் உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்து செத்து புளிச்சு அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சமாதி கட்டிராத பேசாம வாடா டேய் வாடன்றல வண்டி எடுத்துடா ப்ளீஸ் என்னால வர முடியாதுடா நீ வா விஷ்ணு நீ வா டேய் வாடா டேய் சொன்னா கேளு டேய்